நீங்கள் அவைகளைக் கண்டு இன்புறலாம். இப்போது சாயியை அவரது பாதங்களிலிருந்து முகம் வரைக்கும் நமது மனக்காட்சிக்கு முன் கொணர்ந்து அவரை தியானிப்போம். அவர் முன்னிலையில் தாழ்மையுடனும் அன்புடனும் மரியாதையுடனும் விழுந்து பணிந்துவிட்டு இவ்வத்தியாயத்தின் கதைக்கு திரும்பி வருவோம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். ஈஷா உபநிஷதம். தாஸ்கனு ஒரு முறை ஈஷா உபநிஷத்துக்கு மராத்திய விளக்க உரை எழுத ஆரம்பித்தார். முதலில் உபநிஷத்தை பற்றிய சுருக்கமான கருத்து ஒன்றை மேற்கொண்டு தொடரும் முன் கூறுவோம். வேத சம்ஹிதையின் மந்திரங்களில் அது உள்ளடக்கப்பட்டிருப்பதால் அது மந்திரோபனிஷதம் என்று அழைக்கப்படுகிறது. வாஜசனேய சம்ஹிதையின், அதாவது யஜுர் வேதம், இறுதியான அல்லது 40வது அத்தியாயத்தை இணைத்து உருவாக்குவதால் வாஜசனேய சம்ஹிதோபனிஷத் என்று அழைக்கப்படுகிறது. பிராமணங்களிலும் ஆரண்யங்களிலும், அதாவது மந்திரங்கள், வைதிக சடங்குகள் பற்றி விளக்கும் வியாக்கியானங்கள் காணப்படும் வேத சம்ஹிதைகளில் உள்ளடக்கப்பட்டிருப்பதால்